வண்டி எடுத்தோன்னு உள்ள போய் உட்கார உள்ள கேமரா ஆஃப் பண்ணிடாத அங்க பயங்கரமா சம்பாதிக்கலாம். இங்க எங்க ஸ்டூடியோக்கு வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஏங்க அப்படின்னா ஐயோ டோட்டலா வேற மாதிரி பேசுவோம். பாப்பீங்க எல்லாரும் இது எமோஷனல கன்வே பண்ணும். அந்த படத்துல வருதா அந்த ஃபீலிங்க கன்வே பண்ணணும். சரியா சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணலாம், கொஞ்சம் மாடுலேஷன் கொஞ்சம் மாத்திக்கலாம், இப்படிதான் அங்க இருந்து சொல்லுவாங்க. இதோட 4 பேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லைம்லைட் கோச்சிங் நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஒரு 6-7 பேத்துக்கு மேல நானே இங்க கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டூடியோலயே. இப்போ ஒரு 2 மாசத்துக்குள்ள நாம வீட்டுல இந்த மாதிரி செட்டப் பண்ண முடியாது, ஏன்னா இது நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும். அப்போ வீட்டுல நம்ம வந்து எப்படி எக்கோ அடிக்காம எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரி ஒரு எனக்கு ஃபீலே இல்லை. அவங்க டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் அவர்கிட்ட அவர் கொடுக்குறாரு நான் நினைக்கிறேன். நம்ம அழுது நடிச்சோம்னா கேட்கறவங்களுக்கு அழுக வரும், நம்ம அப்படியே நம்ம கம்பீரமா நடிச்சோம்னா கேட்கறவங்களுக்கு அப்படி இருக்கும். ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குதா? இல்ல சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இவர் தான் சவுண்ட் இன்ஜினியர் நவீன். நம்மளுடைய டப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ஜே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபைனல் டே ரெக்கார்டிங்க்கு ரெகுலராக ரெக்கார்ட் பண்ணுறவர் இவர் தான். இவர் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இந்த ஸ்டுடியோலெல்லாம் கூப்பிட்டு நிறைய படங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பேமெண்ட்டும் கொடுத்து ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய சவுண்ட் இன்ஜினியர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர்கிட்ட நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸு என்னங்கிறத கேட்போம். இந்த ஃபீல்டு எப்படி இருக்குது, டப்பிங் ஃபீல்டுங்கிறது எப்படி இருக்குது, ஒரு சவுண்ட் இன்ஜினியராக நீங்கள் சொல்லுங்கள். வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. வாய்ப்பு வந்து இங்கே நிறையா ஸ்டூடியோ, இப்போ பாக்கெட் எஃப்எம், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறையா படங்கள் வரனால அது வந்து நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு வைங்களேன். சரி, டப்பிங்க்கு நிறையா வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஆர்டிஸ்டாக அவங்க எப்படி இருக்கணும்? அவங்க வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக அவங்கள கவனத்தை ஃபுல்லாக அந்த டப்பிங்லேயே பேசுகிற சீனில் அந்த இதில் வச்சுருந்தாவே அதுவே போதும். இதை எமோஷனலை கன்வே பண்ணும். அந்த படத்தில் வருதா அந்த ஃபீலிங்கை கன்வே பண்ணணும். சரியா அந்த இது இருக்குது. அப்புறம் ஒரு கதை படிக்கிறோமா, அப்போ அந்த கதை படிக்கும்போது அந்த ஃபீலிங்கை கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பேச்சு நல்லா கணீர்னு இருக்கணும், அதே சமயம் எங்கே சாஃப்டாக இருக்கணுங்கிறத அந்த இது இருக்குது. அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 3-4 தடவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களா? இதோட 4 பேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம லைம்லைட் கோச்சிங் நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததே ஒரு 6-7 பேத்துக்கு மேலே நானே இங்கே கொடுத்துருக்கேன் இந்த ஸ்டூடியோலயே. இப்போ ஒரு 2 மாதத்துக்குள்ள அவங்களும் நல்ல டேலண்டான பர்சனாக இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் அவங்களை அடிக்கடி கூப்பிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அவங்களும் நல்ல பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்து நான் மிரண்டிருக்கேன். அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு. ஒரு சவுண்ட் இன்ஜினியராக நம்ம இன்ஸ்டியூட்டை பற்றி, நம்ம ட்ரைனிங்கை பற்றி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நான் பார்த்து வந்து உண்மையுமே ஒரு பிரம்மாண்டமாக தான் அவங்கள பார்க்குறேன். அவங்க ஒரு அவங்களோட வளர்ச்சி வந்து ப்ரொஃபஷனலாக நல்லா இதாகிறாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து நல்ல ட்ரைனப் ஆகிருக்காங்க. அவங்க வந்து அங்கே நல்ல ட்ரைனிங் ஆனனால இங்கே வந்து பேசுகிறப்ப சீக்கிரமாக அது ஒரு ஃபஸ்ட்டு டைம் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. கிளாஸ் இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி ஒரு எனக்கு ஃபீலே இல்லை. அவங்க டக்குன்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் அவர் கொடுக்குறாரு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அது மாதிரி சம்பாதிக்கலாமா? நல்லா பயங்கரமாக சம்பாதிக்கலாம். இங்கே எங்கள் ஸ்டூடியோக்கு வர்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 2000 இந்த மாதிரிலாம் கேட்குற ஆளுங்க நிறையா பேர் வராங்க. 6000 5000 இந்த மாதிரி வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க சாரோட ஸ்டூடெண்ட்ஸ். நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அவங்க இன்னும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட வந்து பேசிட்டு போனாங்க 2 பேர். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷ் அண்டு ஹெலன் ஒருத்தங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. 2 பேரும் நல்லா பயங்கரமாக பேசுனாங்க. அவங்க இவர் டைரக்டர்லாம் சூப்பராக இருந்ததுன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. படமா அது? வெப் சீரிஸ். நல்லா இருந்தது. இன்னைக்கும் இருக்குங்க சார். இன்னைக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேச போகிறாங்க. ஓகே, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஒரு மானிட்டர் சீன் ஒரு மானிட்டர் பார்த்துக்க. இதுதான் லிப் சிங்க்ரோனைசேஷன் பேரு. எவ்வளவு பெரிய சங்கர் படமா இருந்தாலும் இப்படிதான் போகுது. சரி, இப்ப எல்லாம்
டெக்னாலஜி அந்த மாதிரி வளர்ந்தாச்சு. ஓகே, அதனால் நமக்கு வந்து இப்போ இந்த நமக்கு லிப்பு தான் மேட்ரு. லிப்பு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கலாம், அல்லது பாதியில் இருக்கலாம், ப்ரொஃபைலில் இருக்கலாம், அல்லது ஒரு கேரக்டர் திரும்பி நின்று பேசலாம். பேக் ஷாட்டில் டைலாக் இருக்கும், கேமராவுக்கு பின்னாடி வந்து தலை இருக்கும், ஆனால் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி அதாவது அவே ஃப்ரம் த கேமரா, அதாவது கேமராவுக்கு அந்த பக்கம் இருக்கிற இதில் வந்து நம்ம என்ன டைலாக் வேணாலும் போட்டுக்கலாம். புரியுதா? என்ன டைலாக் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஃபேஸ் தெரிகிற இதில் எல்லாம் வந்து நம்ம அங்கே என்ன லிப் இருக்கோ அந்த லிப்பில் உள்ள டைலாக் தான் பேச முடியும். சரியா? இதுலேயே வந்து இப்போ இது வந்து மிட் ஷாட்டு இல்லையா? இதுலேயே மிட் ஷாட்டு, அப்புறம் க்ளோஸ் ஷாட் இருக்குது, 2 க்ளோஸ் ஷாட்லாம் இருக்குது, ரொம்ப டைட் ஷாட்லாம் இருக்கும். அதாவது ரொம்ப க்ளோஸாக லிப்பு தெரியும், அப்புறம் மார்பளவு தெரியும், அப்புறம் இடுப்பளவு தெரியும், அப்புறம் முழங்கால் அளவு, முழு அளவு. ஓகே, இதெல்லாம் இருக்குது. அதுலேயே லாங் ஷாட்டு, 2 லாங் ஷாட்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பேசினாலும் அங்கே மேட்ச் ஆகும், ஏன்னா லிப்பு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஸோ ரேஞ்ச் இருக்குது சினிமாவில். ஓகேவா? சினிமாவில், சீரியல்ஸில், ஷார்ட் ஃபிலிமில் எல்லாத்துலேயுமே ரேஞ்சஸ் இருக்குது. அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி லிப்புக்கு தகுந்த மாதிரி டைலாக் பண்ணுவாங்க. ஸ்கிரிப்டில் இருக்கிற டைலாக் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கிரிப்டுக்கு வேல்யூ ஆடடாக கொஞ்சம் அதிகமாக பவர்ஸ் கொடுக்குற இன்னொரு ஆட்ஸ் இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். எல்லாரும் பண்ணுறது தான் சினிமாவில் சீரியல்ஸில் எல்லாத்தையும். இது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இது பார்க்கும்போது இதில் இருக்கிறத மட்டும் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பழக்கம் வரணுங்கிறதுக்காக. ஒரு 2 படம் 3 படம் இதே மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்களே கிரியேட்டராக மாறுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுவீங்க நீங்கள் டோட்டலாக, இல்லையா? டோட்டலாக ஃப்ரீ ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்களே சார் இந்த இடத்துல ஒரு டைலாக் ஆட் பண்ணிக்கலாமா, நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சில சீன்ல சில ஷார்ட் எடுக்காம விட்டுருவாங்க, அதெல்லாம் மைனஸா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா டைலாக் போட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு இப்போ இங்க ஒருத்த அடிபட்டு இங்க ஒருத்த வந்து வீட்டுல இருக்கான் அப்படின்னா இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு ஒரு சீன் கன்வே பண்ணணும்னா அந்த சீனை எடுக்காம கூட விட்டுருப்பாங்க. அப்போ ஒரு கேரக்டர் விட்டு நேத்தானே இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தான், இவன் நேத்தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தான், இப்ப எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி குணமாகலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கன்வே ஆயிடும். அப்போ நேத்து ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்திருக்கு, இன்னும் குணமாகலன்னா அப்ப என்ன பிரச்சனை, யாருக்கு இங்க தப்பு அப்படின்னா கன்வே ஆயிடுது. இதை வந்து சிம்பிளா பட்ஜெட்ல ஒரு கேரக்டர் வச்சு ஒரு டைலாக பேச வச்சு அந்த சீனை கன்வே பண்ணிடலாம், இல்ல அந்த சீனுக்கு செலவு பண்ணி எடுக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்ற சீனு, அவன் ஆம்புலன்ஸ்ல போறது, ஆம்புலன்ஸ் புக் பண்ணி ரோட்ல பர்மிஷன் வாங்கி எடுத்து, ஹாஸ்பிட்டல்ல பர்மிஷன் வாங்கி எடுத்து, அங்க டாக்டர் நர்ஸுக்கெல்லாம் பேமெண்ட் கொடுத்து, ஆமா அங்க வந்து செட்டு கிட்டலாம் போட்டு, பெட்டு கிட்டலாம் போட்டு, பெட்ல அந்த இதெல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் வாங்கி, ஏற்கனவே வச்சவங்களை வைக்க முடியாதுல்ல, புதுசா தானே வாங்கணும், ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டான், அதெல்லாம் வாங்கி செலின் பாட்டெல்லாம் போட்டு, நர்ஸ் எல்லாம் முன்னாடி நடங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வர வச்சு, 2 டாக்டர் பரபரப்பா பேச வச்சு, இன்னும் ஒரு 10 நாள் அவர் போயிடுவாரு அப்படின்லாம் பேச வச்சு, இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்து எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னா 2 நாள் ஆகும், குறைஞ்சது 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு எவ்வளவு செலவுன்னு யோசிச்சுக்கிடுங்க. அந்த போக்குவரத்து செலவு, சாப்பாட்டு செலவு, ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஆர்டிஸ்ட் பேமெண்ட், அது இவ்வளோ விஷயத்த என்ன பண்ணா, ஒருத்தரை படுக்க வச்சு லோக்கல் டாக்டர் வந்து இது பண்ணிட்டு, இவர் வந்து இன்னும் 1 வாரத்துல இவருக்கு சந்தேகம் தான் அப்படின்னு லோக்கல் டாக்டர் சொல்றாருன்னு வச்சுக்க. அப்போ ஒரு கேரக்டர் வந்து நேத்து தானமா போய் 1 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவனை கூட்டு வந்திருக்கு, இன்னமும் வந்து செட் ஆகலாம், என்ன அர்த்தம், பிரச்சனை எங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் கேக்குதுன்னா கன்வே ஆயிடும். 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல பாத்துருக்காங்க எங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு சின்ன டைலாக்ல போட்டு படத்துல நம்ம வந்து செலவு மிச்சம் பண்றது ஒரு பேரக்டர் இருக்கேன். இது மாதிரி டைலாக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு சினிமாவில், இல்லையா? அது மாதிரி நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிடாத அப்படின்னு கத்துனதுதான் அவர். நான் ஜெயிலுக்கு போறேன், நானும் ரவுடி தான் வடிவேல் சொல்லுவார் தெரியுமா? ஆக்சுவலி அந்த வடிவேல் சீன் என்னன்னா இதான் விஷயம். ரவுடி எல்லாம் வந்து ஏத்தும் போது இவரும் ஏறுவாரு, வெளியில தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு ரவுடிகள் அள்ளிட்டு போயிடுறதுதான் மேட்ரு. ஓகேவா? இல்ல இவரு உள்ள போய் உட்காந்துப்பாரு, உள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஜீப்பு போயிடும். இதுதான் பிளான் பண்ணது. இவரு வடிவேலு நிறைய பண்ணுவாரு இந்த மாதிரி. இவர் என்ன பண்ணுவாரு, வந்து ஏறி இப்படி நின்றுட்டு உள்ள போய் உட்காராம வண்டி எடுத்துட்டாங்க,
வண்டி எடுத்தோன்னு உள்ள போய் உட்கார உள்ள நின்று கேமரா ஆஃப் பண்ணிடாத, கேமரா ஆஃப் பண்ணிடாத, கேமரா ஆஃப் பண்ணிடாதேன்னாரு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இதான் ரஷ். டப்பிங் தேட்டர்ல கொண்டாந்து போட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன்னு வேர்டுல லிப்ப அங்க போட்டாரு. ஓகேவா, நல்லா கவனிங்க. ஆமா, கேமரா ஆஃப் பண்ணிடாத, கேமரா ஆஃப் பண்ணிடாத அந்த லிப்புக்கும் நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன், கேமரா ஆஃப் பண்ணிடாத, கேமரா ஆஃப் பண்ணிடாத, நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன். லிப்பு மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகி உட்கார்ந்தா ஒர்க் அவுட் ஆச்சு. அது பயங்கரமா. இந்த மாதிரி வடிவேல் மாதிரி கிரியேட்டர்ஸ், இந்த மாதிரி சத்யராஜ் சார் மாதிரி, மணிவண்ணன் சார் இருந்தப்ப எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. நல்லா கூட இருந்து பாத்துருக்கேன். சரியா, அது மாதிரி எல்லா ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லா படங்களுமே எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுமே கிரியேட்டிவா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை போடுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல போடுறதும் உண்டு, டப்பிங் தியேட்டர்ல போட்டு அதை மெருகேற்றுறதும் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நீங்க எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ரீடம் இருக்கு. சரியா, என்னை ஏதோ செய்து விட்டாள், நெஞ்சை பூ போல் கொய்து, நெஞ்சை பூ போல், நெஞ்சை பூ போல்ங்கிறதுக்கு நெஞ்சை பூ போல்ங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே, இம்ப்ரூவைசேஷன் தானே. அது மாதிரி வந்து ஒவ்வொரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்திலையும் இது வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். அது ரீக்ரியேட் பண்றது, ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்றத போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரொடக்ஷன், அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு சினிமாவில். அதாவது படம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி திட்டமிடுதல், அதை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரொடக்ஷனா ஷூட் பண்றது, ஷூட் பண்ணி இது பண்ற எல்லாமே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்கு. ப்ரொடக்ஷன்ல ஷூட் பண்ணதெல்லாம் எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த எடிட் பண்ண அந்த இது வந்து இங்க வந்து வந்துடும். அதை டப் பண்ணுவாங்க. டப் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டா போகும். மிக்சிங் பண்ணுவாங்க, ரீரெக்கார்டிங் ஒரு பிரிண்ட் போகும். இந்த மாதிரி செக்ஷனா பிரியும். இது ஏற்கனவே இருக்கிற விஷயத்துல ரீக்ரியேட் பண்றது தான் அந்த விஷயம். இந்த ரீக்ரியேட் பண்ணும்போது நம்ம ஆடட் வேல்யூவா எக்ஸ்ட்ரா சில விஷயங்களை பண்றது வந்து நல்ல விஷயம் தான். அது பண்ணிக்கலாம். பட் அதை எடுத்தோடனே ட்ரை பண்ணலாம். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஒரு சீன் போடுறாங்க, அந்த சீனை பாருங்க. பார்த்துட்டு அந்த கேரக்டர், உனக்கு இந்த கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்றாங்க, அந்த கேரக்டரை ஃபாலோ பண்ணிக்க. அந்த கேரக்டரோட டைமிங், டெம்போ, எமோஷனு, சிச்சுவேஷனு, மனநிலை, அது ரொம்ப முக்கியம். ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டரோட மனநிலை, அந்த கேரக்டரோட சூழ்நிலை, என்ன பொசிஷன்ல அவன் இருக்கான், ரோட்ல நிக்கிறானா, ஆபீஸ்ல உட்காந்துருக்கானா, அவன் ஆபீசரா, அவன் ரோட்ல போற பொறுக்கியா, ஓவர்மேட்ல. ஸோ அது என்னங்கிற அந்த சூழ்நிலை, அவன் கேரக்டரோட எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவன் லெவலுக்கு, அவன் லாங்குவேஜுக்கு, அவன் ஆட்டிடியூடுக்கு, அவன் மென்டாலிட்டிக்கு, அவனுடைய சிச்சுவேஷனுக்கு நாம இங்க கன்வெர்ட் ஆகணும். ஓகே, கை காலை நீட்டி இங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க நம்ம அடக்கொடக்கமா இங்க என்ன கையை நீட்டிங்கன்னா பட்டுன்னு இதுல அடிக்கும், புரியா, இது இங்க போய் தெரிச்சு விழுவோம். இதெல்லாம் இங்க பண்ண முடியாது. நாம வந்து நம்ம ரீக்ரியேட்டிவ் பண்ணும்போது, டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது வாய்ஸ் ஆக்டிங் தான். இப்போ வாய்ஸ் ஆக்டிங்ல முடிஞ்ச வரையும் நம்ம வேணா மைக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கையாட்டிக்கலாம். மற்றபடி வந்து லிப்பு தான். லிப்ல வந்து முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க வந்து லிப் நாய்ஸ் வரும். இங்க படம் ஷூட் பண்ணும்போது அதெல்லாம் தெரியாது, பார்க்க மாட்டாங்க. டப்பிங் பேசும்போது லிப் நாய்ஸ் வரும். லிப் நாய்ஸ் ஏன் வருது அப்படின்னா, லிப் நாய்ஸ் புரியுதா, இந்த உதடும் ஒட்டி பிரியிற சவுண்டு எடுக்கும் இந்த மைக்கு. நாக்கு உள்ள ஆடுது இல்ல, அந்த நாக்கு மேலே கீழேயும் ஒட்டி ஒட்டி ஓபன் ஆகுது இல்ல, அந்த சவுண்டை இது எடுக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, டப்பிங் தியேட்டருக்குள்ள திடீர்னு வெளியில இருந்து உள்ள வரும்போது இந்த ஏசி அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு ஒரு ட்ரை ஆகும் வாய். எனக்கு ட்ரை ஆகுது, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். இந்த ட்ரை ஆகுறதுக்கு, ட்ரைனஸ்க்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, லைட்டா பயம் இருந்தா வரும். நம்ம ஸ்கூல் காலேஜ்ல மேடையில பேசும்போதெல்லாம் நாக்கு வறண்டு போயிடும். பாதி டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒட்டிக்கும் நாக்கு. ஏன்னா பயம். புரியுதா உங்களுக்கு? பயம் இருந்தா நாக்கு ட்ரை ஆகும், எச்சில் வந்து திக்காயிரும். அந்த எச்சில் திக்காகும் போது என்ன ஆகும்னா, நாக்கோட மேலெண்ணம் கீழ்த்தாடையில் படும்போது டப் டிப் 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 டப் டிப்னு சவுண்ட் வரும். அப்போ பயத்தை போக்குனா நமக்கு வந்து அந்த லிப் நாய்ஸ் அவாய்ட் ஆகும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, சிம்பிளி தண்ணி குடிக்கணும். லைட்டா தண்ணி குடிச்சிட்டோம்னா உடம்பு சில்னஸ் ஆகி கொஞ்சம் பயம் ரிலாக்ஸ்ட் ஆகும். ஒண்ணு. இன்னொன்று வந்து இந்த எச்சில் வந்து திக்னஸ் வந்து தின்னாகும், டைலூட் ஆகும். அப்போ நமக்கு அந்த லிப் நாய்ஸ் அவாய்ட் ஆகும். அதை சவுண்ட் இன்ஜினியர் சொல்லுவாங்க, லிப் நாய்ஸ் வருதும்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படி தண்ணி குடிச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல, எல்லாருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு. சரி, அதை தான் இங்க நம்ம வந்து
இங்கே அப்ரோச் பண்ணி செயல்படுத்தி பார்க்குறோம். சரியா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இது ஏன்னா இது நம்ம இடம், இது நம்ம ஏரியா. எங்க ஏரியா உள்ள வராத ரேஞ்சில் நம்ம ஏரியாவில் யாரும் வரமாட்டாங்க. சரியா? சார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணலாம், கொஞ்சம் மாடுலேஷன் கொஞ்சம் மாத்திக்கலாம், இப்படிதான் அங்கேருந்து சொல்லுவாங்க டைரக்டரோ சவுண்ட் இன்ஜினியரோ. நாம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபுல் ஃப்ரீடம். இது நம்ம கேரக்டர், நாம தான் அந்த கேரக்டர் அழகுபடுத்த போறோம். அந்த கேரக்டர் மொக்க தம்பி இந்த ஊர்ல வரா இந்த ஊருக்கு புதுசானி அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்டிருக்கான். ஆனா அவன் ஹீரோ வாய்ஸா இருக்கும். அது தம்பி இந்த ஊருக்கு புதுசானி அப்படின்னு பேசும்போது அழகாயிடும் அந்த கேரக்டர். அவன் அழகா இருப்பான், பார்க்க நடிப்பு திறமை இருக்கும், ஆனா குரல் கடவுள் பிடிங்கிருப்பான். தம்பி இந்த ஊருக்கு புதுசானி அப்படிம்பான் வாயை திறந்தா. சரி இவனுக்கு டப்பிங் போட்டுதான் அது பண்ணணும். இவனை மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் போட்டு தம்பி இந்த ஊருக்கு புதுசானி அப்படின்னா ஹீரோயிஸ் வாய்ஸ் கேட்கும். இது மாதிரி அழகுபடுத்துறதுதான் டப்பிங்ல ஒவ்வொரு கேரக்டரையும். பெரும்பாலும் நடிகைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து மேக்சிமம் அவங்க வந்து பேசுறது கிடையாது. நடிகர்கள் வந்து லாங் லைஃப் வேணும் நமக்கு, நாமளே பேசணுன்றதுக்காக அவங்களே வந்து பேசுவாங்க. பட் நடிகைகள் வந்து டப்பிங் என்னத்தை யாராச்சும் பேசிக்கிட்டுன்னு விட்டுருவாங்க. அப்போ உங்களை மாதிரி உங்களை கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாரும் கூட படத்துக்கு பேச போறீங்க, ஒரு படத்துக்கு. சரியா? அதுக்கு ஒரு கிளாப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் மட்டும் கொட்டி கிடக்கு. ஓகேவா? வாய்ப்புகள் மட்டும்தான் கொட்டி கிடக்கு. அது பத்தாதான் என்ன? ஆமா. ஸோ அதனால பேமெண்டோட வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னு இப்பவே சொல்லிட்டாரு அவரு. நமக்குன்னு ஓகே பரவாயில்ல. வடிவேல் மாதிரி வாய்க்குள்ள இருக்க பஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இல்ல சார், இப்ப இந்த ரூமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இந்த ரூம் இந்த வுட்டன் ஃபினிஷிங்ல தான் இந்த ரூம் இருக்கணுமா? அது இது பேசிக்கா இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ரூல் இருக்கா? ரூல் இந்த ரூம் இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னா ஆமா இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து அக்கோஸ்டிக்ஸ் பில்டிங் சொல்லுவாங்க. சவுண்ட் இன்ஜினியரிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரூம் இது. இந்த ரூம் வந்து பெட்ரூம் சைஸ்ல இருந்தாலும் ஆனா இது பெட்ரூம் மாதிரி இல்ல பாருங்க, இல்லையா? ஏன்னா சொரசொரப்பா இருக்கும் எல்லாமே. மேல பாருங்க சொரசொரப்பா இருக்க, கீழே பாருங்க மேட்டு போட்டிருக்காங்களா சொரசொரன்னு. இப்ப இந்த சைட்ல எல்லாம் பாருங்க இது மாதிரி இது பண்ணிருக்காங்க. ப்ராப்பரான ஒரு பினிஷிங்ல பாருங்க. ஏன் அப்படின்னா நம்ம பேசுற இந்த சவுண்டு சர்ஃபேஸ் வந்து பிளாட்டா இருந்துச்சுன்னா அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் பேசுறது அங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க வரும். அப்போ ஒரு ஹாலோ எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு எக்கோ எஃபெக்ட் கிடைக்கும். எக்கோ எஃபெக்ட் ஹாலோ எஃபெக்ட் நம்ம ரூம்ல எல்லாம் இருக்கிற மாதிரி டப்பிங் தியேட்டர்ல பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் சேர்ந்து எடுக்கும். அதனால இதை அக்கோஸ்டிக்ஸ் சவுண்ட் இன்ஜினியரிங்ல இது பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் கிடைக்குதா? இல்ல சார், நான் பேசுற ஆவ் மட்டும்தான். ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ்ல அதை அப்சர்வ் பண்ணிடும். ஓகேவா? அந்த செவத்துக்குள்ள வெளியில செவர் இருக்கு, அந்த செவத்துக்கு அடுத்த லேயரா ராக் ஹூல்னு ஒன்று பண்ணுவாங்க. கண்ணாடி நொறுக்கி கண்ணாடிய அது உள்ள தேங்காய் பஞ்சு இதெல்லாம் வச்சு சில கெமிக்கல்லாம் அடிச்சு அதுல ஒரு லேயர் பண்ணிட்டு அந்த லேயருக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரீன் பண்ணுவாங்க. ஸ்கிரீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வுட்டன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கு இங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பண்ணி கீழே மேலே எல்லாம் ஒரு தேட்டர் போனாலும் தேட்டர்ல பாத்தீங்கன்னா வழவழன்னு சர்ஃபேஸே இருக்காது, எல்லாமே சொரன்னு இருக்கும். அதை டிசைனிங்கா அழகா பண்ணிருப்பாங்க செலவு பண்ணி. நம்ம நினைப்போம் அது இதெல்லாம் டெக்கரேஷன் போல இருக்குன்னு. டெக்கரேஷன் கிடையாது, அது அக்கோஸ்டிக்ஸ். அதெல்லாம் அக்கோஸ்டிக்ஸே டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதுதான். சரியா? ஸோ நான் இதே ஒரு ரூம்குள்ள இருந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பேசணும்னா நம்ம வந்து அடிக்கும். ஆனா வீட்டுல நம்ம ஸ்டுடியோ போடணும். ஃபைனலா ஒரு வீட்டுக்கு ஹோம் ஸ்டுடியோ செட்டப் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு செலவு பண்ணி சின்னதா ஒரு செலவுல நம்ம பட்ஜெட் கட்டுப்படி ஆகிற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுல போட்டு இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ், இந்தியன் ப்ராஜெக்ட்ஸ், பெரிய லெவல்ல வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு இனிமே சொல்லி கொடுப்பேன். நாளடைவில் நாளைக்கு நாளான்னைக்கு நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, எப்படி அழுகுறது, எப்படி சிரிக்கிறது, எப்படி நடிக்கிறது எல்லாமே கத்துக்கிட்டோம். கிளாசிக்கல், கலோக்கியல், கார்ட்டூனு, ஏரியா ஸ்லாங்கு, இது மாதிரி வாய்ஸ் ஓவர்ஸ்ன்னு எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்றது, டைமிங், டெம்போ, எமோஷனோட எப்படி பேசுறதுங்கிறத நம்ம நீங்க எவ்வளவு நாளும் ஒரு 3 மாசம் கிளாஸ்ல கத்துக்கிட்டீங்களா? இல்லையா? நீ 3 மாசத்துக்கு மேல நீ என்ன ஓகேங்கிற? நீ எத்தனை 4-5 மாசம் ஆச்சுடா நீ வந்து நீ உனக்கு எனக்கு ஒரே அட்மிஷன் தான். ஸோ வந்து சும்மா இவன் நிறைய நாள் கேப் விட்டதுனால அப்படி இல்லை, டைம் ஆகி போச்சு.
ஸோ வந்து நம்ம அந்த எமோஷனல் டைமிங் டெம்போட எப்படி ப்ரொஃபஷனலாக பர்ஃபெக்டாக பண்ணுறது. நம்ம அழுது நடிச்சோம்னா கேட்குறவங்களுக்கு அழுக வரும். நம்ம அப்படியே நம்ம கம்பீரமா நடிச்சோம்னா கேட்குறவங்களுக்கு அப்படி இருக்கும். அப்படி பண்றோமா இல்லையா? பண்றீங்களா இல்லையா நீங்க எல்லாருமே? இப்போ வந்து ஏரியாஸ்லாங்கெல்லாம் பேசுனா அப்படியே அப்படியே வேன்னு நானே பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அந்த அளவுக்கு ஏங்க அப்படின்னா ஐயோ டோட்டலா வேற மாதிரி பேசுவோம். பாப்பீங்க எல்லாரும், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் பாப்பீங்க. ஸோ வந்து அந்த அது வந்து நம்ம கத்துக்க போறோம். இப்போ அடுத்தது கத்துக்கிட்டு வந்தாச்சு. அதை இப்போ இங்க வந்து ப்ராக்டிக்கலா அப்ளை பண்றோம், அப்ரோச் பண்றோம், ப்ராக்டிக்கலா கத்துக்கிறீங்க. இதுக்கப்புறம் ஒர்க் பண்றது எப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப இங்கேருந்து தொடர ஆரம்பிச்சிருவீங்க. இப்ப இதே மாதிரி எல்லா தேட்டருக்கும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நாளையில இருந்து. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தொடர்ச்சியா உங்களுக்கு. ஆனா இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸ்கிரீன் லிங்க், சாரி ஸ்கிரீன் சிங்க், லிப் சிங்க்னு 2 இருக்கு. ஓகேவா? லிப் சிங்க் தான் இங்க பண்ண போறோம். ஸ்கிரீன் சிங்க் ஒர்க் எல்லாம் வரும்ல வெளியில இருந்து. ஸ்கிரீன் சிங்க் ஒர்க் வந்தாலும் சரி, லிப் சிங்க் ஒர்க் வந்தாலும் சரி, வீட்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது வீட்டுல என்னென்ன மாதிரி செட்டப் போடுறதுன்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பேசிக் செட்டப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதுக்கு லிங்க் எல்லாம் அனுப்பி அதை எப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? சரி. ஆனா நாம வீட்டுல இந்த மாதிரி செட்டப் பண்ண முடியாது. ஏன்னா இது நிறைய லட்சக்கணக்கில் செலவாகும். பல லட்சம் ரூபாய் செலவாகும் இந்த செட்டப் போடுறதுக்கு. அப்போ வீட்டுல நம்ம வந்து எப்படி எக்கோ அடிக்காம எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அது சூப்பர் ட்ரிக்கு, சிம்பிள் ட்ரிக்கு. ஓகேவா? வீட்லயும் நம்ம இதே மாதிரி அக்கோஸ்டிக் சவுண்ட் இல்லாத ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு ஆடியோ நம்ம வீட்டுல இருந்து எடுக்க முடியும். அதுக்கு சிம்பிளான ட்ரிக் இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அது சூப்பர் ட்ரிக் அது. ஓகேவா? அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லாத்தையும் ஒரே டைம்ல போட்டு மண்டபுள்ள உழப்பிக்க வேண்டாம். சரியா? இப்போ டேக் போயிடலாம். ரைட்? ஓகே சார். வின்னரஸ் இவன் ஒரு அற்புதமான ஒரு நடிகனா வந்து வளம் வருவான், குரல் நடிகனா. அப்கோர்ஸ் எல்லாருமே இவனுக்கான போர்ஷனை நாம இப்ப நம்ம பார்க்க போறோம். சரியா? நவீன் போலாம்.